ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओं पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणं निनामध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मम योनिः महद्ब्रह्म तस्मिन् गर्भं दधाम्यहं सम्भवः सर्वभूतानां ततो भवति भारत। 14வது அத்தியாயம். இதுல இந்த க்ஷேத்திரஜ்ஞ விபாகத்தினால இந்த சம்சாரம் எப்படி இயங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் புரிகின்ற விதமாக சொல்றதுக்காக இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாஷ்யம் பார்த்தோம். தாதாத்மிய அத்தியாசத்தினாலதான் சம்யோகம் ஏற்படுறது. பிரகிருதி ஆகிய மாயையோடு இரண்யகர்ப்ப புருஷனுக்கு ஆத்தியாசிக சம்பந்தத்தினால சூப்பர் இம்போசிஷன் ஒன்றுத்துல தான் இல்லாத விஷயத்தை தானாக பார்க்கின்ற அந்த அவித்யினாலதான் இந்த சிருஷ்டி அப்படிங்கிறத கோடிட்டு காமிச்சார் போன அத்தியாயத்துல. அதை இன்னும் விஸ்தாரமாக எப்படி நடக்கிறது, ஏன்னா ரொம்ப குறுக்கி வெறுமன ஒரு அவித்யை தான் அப்படின்னு சொல்லிட்டா இந்த உலகத்துல இத்தனை விஷயங்கள் நடக்கிறது. இயக்கம் பார்த்தோம்னா பலவிதமான விஷயங்கள்ல எனக்கு ருச்சி ஏற்படுறது, அருச்சி ஏற்படுறது. எத்தனையோ விஷயங்கள் எனக்கு பிடிக்கிறது, சிலது பிடிக்காம இருக்கு, சிலது பிரமிப்பா இருக்கு. இப்படி பலவிதமான அனுபவங்கள் உலகத்துல இருந்துட்டு இருக்கு. இத்தனை அனுபவத்தையும் ரொம்ப சுருக்கி வெறும்ன அவித்யை தான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது எப்படிங்கிறத சொல்லாம விட்டதாயிடுது. அதனால இந்த சிருஷ்டியை பத்தி, ஏன்னா எல்லாருக்கும் சாமான்யமா ஏற்படுற சந்தேகம்தான் என்னன்னா, எனக்கு தெரியறதே இத்தனை விஷயங்கள் உலகத்துல தெரியறதே, இத்தனை ஜீவராசிகள் தெரியறது, இத்தனை விதமான ஜடப்பொருள்கள் தெரியறது, இத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கு, எல்லாமே வெறும் அபித்தே ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சுருக்கிட முடியுமா? அப்போ அந்த மாயை தான் இத்தனை சிருஷ்டினாலும் அதனுடைய சுபாவம் எப்படி? ஏன்னா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அத்வைத சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு தப்பு எல்லாரும் என்ன பண்றான்னா, ஏதோ மாயைன்றது ஒரு மெட்டீரியல் காசா இருந்து இந்த ப்ராடக்ட், இந்த
ஆவிர்வவிச்சிருக்கிற ஜெகத்திற்கே இது வந்து மெட்டீரியலாவே கிரியேட் ஆயிடுது. இந்த காரணத்தினால உபாதி பிரகிருதிங்கிற உபாதி வழியாக சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து டான்ஜிபிள் கிரியேஷன் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துட்டுறோம். அப்போ அத்வைத சித்தி எப்படி ஏற்படுறது? அத்வைத சித்திக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் தரோமே ஒழிய உலகம் வந்து இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை வச்சுட்டு நமக்கு பிரயோஜனம் என்ன? இப்போ சயின்டிஸ்ட் ஒரு விதமா உருவாயிருக்குன்னு சொல்றான் உலகம். மற்ற சித்தாந்திகள் ரிலிஜியன் பீப்புள் ஒரு மாதிரி சொல்றா. நம்ம இதுலயே வேற சம்பிரதாயத்துல இருக்கிறவாளும் சத் சிருஷ்டி தானே சொல்றா. சிருஷ்டின்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, அது வந்து பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார், இதெல்லாம் தனித்தனியாக இருக்குன்னு துவைத்திகள் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாருமே அப்படி ஒவ்வொரு விதமா சொல்லும் பொழுது இது இன்னொரு ஒரு தியரியாக நின்று போயிடும். நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுட்டோம்னா அப்போ அத்வைதமும் ஒன் ஆஃப் த தியரிஸ். நம்ம இந்த புக்ஸ்லாம் ஹிஸ்டரியில படிப்போம் அந்த மாதிரி. there are 3 philosophies: advaita, what is it, non-duality, duality and விசிஷ்டாத்வைதத்துக்கு ஏதோ குவாலிஃபைடு டியூவாலிட்டி, குவாலிஃபைடு நான் டியூவாலிட்டி எப்படின்னு ஒரு 3 ஃபிலாசபி இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இது 3 பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது எப்படி நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்? அப்போ இதை சரியா புரிஞ்சிக்காம இது ஏதோ திரிகுணாத்மிகா மாயா ஏதோ சிருஷ்டி பண்ணுதுன்னு ஒரு தியரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. இதுல சத்தியம் மித்யாவை சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக we have to explain everything. அப்பதான் அது சித்தமாகும். என்னோட எல்லா அனுபவங்களும் have to be accounted for. அத்தனை அனுபவங்களும் அக்கவுண்ட் ஃபார் ஆனாதான் அத்வைதம் சித்திக்கும். அதனாலதான் இந்த இடத்துல எப்படி சிருஷ்டி சொல்லப்படுறது, எப்படி இந்த சம்யோகம் வந்து இதுக்கு காரணமாகிறது, ஜெகத் காரணமாகிறது, பூத காரணமாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் இந்த அத்தியாயத்துல அதை ரொம்ப விஸ்தாரமா பேசுறார். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா ஈதிருஷா பூத காரணம். க்ஷேத்திரனும் க்ஷேத்திரஜனும் சேர்ந்ததுனால எல்லாமே ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத இங்க சொல்ற. மமயோனிஹி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம். இது நம்ம சம்ஷேபமா போன செஷன்லயே பார்த்தோம். மம யோனிஹி பிரம்ம மகத். இத வந்து அடுத்த ஸ்லோகத்துல இதுல என்னன்னா, இதுல 3 வார்த்தை இருக்கு. யோனி இருக்கு, மகத்து இருக்கு, பிரம்மன்னு ஒரு பதம் இருக்கு. மம யோனிஹி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் அப்படிங்கிறது வாக்கியம். அப்போ இது பிரம்மம் வந்து காரணமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யோனி அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல காரணம்னு அர்த்தம். பிரகிருத்தியை தான் இங்க யோனின்னு சொல்றார். ஏன்னா அடுத்ததுல சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தையா சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி அகம் பீஜபத பிதா அப்படின்னு அங்கேயும் வந்து தாசாம் பிரம்ம மகத் யோனிகின்னு சொல்றார். அப்போ மகத்து வந்து யோனிக்கு அட்ஜெக்டிவாக சொல்றார் இல்லையா? மகத் யோனிஹி பிரம்ம ஏவ மகத் யோனிஹி. அப்போ பிரம்ம மகத்து இது ரெண்டும் யோனிக்கு வந்து அட்ஜெக்டிவாக இங்க உபயோகப்படுறது. அப்போ மம யோனிஹி மகத் பிரம்ம அப்படிங்கிறது இங்க பாஷிகாரர் மதியா மாயா மமங்கிறத மதியான்னு எடுத்துக்கிறார். மம யோனிஹின்னா 2 விதமா அர்த்தம் பண்ணலாம் இல்லையா? ஒண்ணு வந்து எனக்கு காரணமாக இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். மம யோனிஹி மகத் பிரம்மனா என்னுடைய யோனி, எனக்கு காரணமாக இருப்பது மகத் பிரம்மன்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எப்படி மம யோனிகின்ற பொழுது பாஷிகாரர் இங்க எடுத்துக்கிறது 2வது அர்த்தம். மதியா யோனிஹி மதியா மகத் பிரம்ம யோனிஹி ஏவ காரணம். அப்போ இங்க பிரம்மங்கிற பதம் பிரகிருதியை சொல்றது. அதான் இங்க பாஷிகாரர் மம சர்வபூதா மதியா மாயா திரிகுணாத்மிகா பிரகிருதி யோனிஹி சர்வபூதானாம்
அப்போ மகத்து, பிரம்ம, யோனி இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்றது, மாயைய சொல்றது அப்படின்னு அர்த்தம். யோனிகிங்கிறதையே இந்த இடத்துல பார்த்தா பாஷ்யக்காரர் பிரகிருதிஹி அப்படின்னு சொல்றார். அந்த ஏற்கனவே க்ஷேத்திரம்னு சொன்னதாகிய பிரகிருதி தான் திரிகுணாத்மிகா மாயையான பிரகிருதி தான். ஏன்னா இதுல ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன்னா பல இடத்துல பாஷ்யக்காரர் திரிகுணாத்மிகா மாயா பிரகிருதிங்கிறத சொல்லியிருக்கார். பகவானும் சொல்றார், மம மாயா துரத்தையா சொல்ற இடத்தெல்லாம் வந்து இதை சொல்லிட்டு வரார். அதனால இங்க பிரகிருதி தான் சொல்லப்படுறது. க்ஷேத்திரம்னாலும் அதே தான், பிரகிருத்தினாலும் அதே தான், மாயானாலும் அதே தான். இங்க யோனிங்கிற பதத்தையும் இப்ப சேர்க்கிறார். அந்த மாயையானது திரிகுணாத்மிகா, 3 குணரூபமாக இருக்கின்ற என்னுடையதாகிய மாயை என்கின்ற பிரகிருதி. ஏன்னா ஈஸ்வரனுக்கு 2 ரூபம், 2 நேச்சர் இருக்குன்னு பார்த்தோம், பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு. இந்த இடத்துல அபர பிரகிருதி தான் மாயை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 13ஆம் அத்தியாயத்திலே பார்த்தோம். அந்த அபர பிரகிருதியாகிய என்னுடைய மாயை, என்னுடைய ஒரு ரூபம் அபர ரூபம். பரரூபம் தான் ஈஸ்வரத்தன்மை. அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது இதை மெட்டீரியல் காஸ், அதை வந்து இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அங்க ஞப்தி ஸ்வரூபம் சேர்ந்து இருக்கும் பொழுது ஈஸ்வரன், இங்க வந்து பரதந்திரமா இருக்கிறது மாயை அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஈஸ்வரிய சக்தி தான். இது வந்து ஜெகத் பரிணாமி காரணமாகவும் அது வந்து விவர்த்த காரணமாகவும் நம்ம சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கும் பொழுது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் விவர்த்த காரணம், மாயை பரிணாமி காரணமானது. மாயையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஜகத்தினுடைய அனுபவம். அப்ப இந்த திரிகுணாத்மிகமாக அப்படிங்கிறது மாயையினுடைய சுரூபமே. அதுதான் பின்னாடி சொல்ல போறார். குணம்ன்றது இங்க பாரிபாஷிகம் தான், பரிபாஷா தான். பரிபாஷானா என்னன்னா ஜஸ்ட் டெக்னிக்கல் யூசேஜ். குணம்னு வந்து, ஏன்னா குணம்ங்கிற அர்த்தம் பதார்த்தத்துல குணம் இருக்குன்னு. இப்போ இந்த துண்டு வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வஸ்திரம்ங்கிறது ஒரு பொருள், அதுல வெண்மைங்கிறது ஒரு குணம். ஆனா இந்த இடத்துல வந்து குணம் அப்படிங்கிறது ஒரு வஸ்துவனுடைய குணத்தை சொல்ல வரல. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த 3 குணம் தான் மாயை என்பதாக இருக்கு. வேற ஒன்றும் மாயையினுடைய குணம்னு இங்க அர்த்தம் இல்லை. மாயையே இந்த 3 குணம் தான். அதனால்தான் திரிகுணாத்மிகா மாயா. பாஷ்யக்காரர் சொல்ல போறார், இது பாரிபாஷிக சப்தம் தான் அப்படின்னு. மம சர்வபூதா மதியா மாயா திரிகுணாத்மிகா பிரகிருதி யோனிகி சர்வபூதானாம். அதனால எல்லா பூதங்களுக்கும் காரணமாக இருக்கிற பிரகிருதியானது எதுன்னா இந்த மாயை தான். அந்த மாயா சர்வ காரியேபியா மகத்வாது பரணாத் ச ஸ்வவிகாராணாம் மகத் பிரம்ம இது யோனிஹி ஏவ விசிஷ்யதே. இதே பிரகிருதி யோனிக்கு தான் மகத்து அப்படிங்கிற இன்னொரு ஒரு அட்ஜெக்டிவும் இங்க கொடுக்கப்படுறது. ஏன்னா சர்வ காரியேபியா மகத்வாத் காரணாத். காரணம் வந்து காரியத்தோட மகத். ஏன்னா காரணத்திலிருந்து தான் அத்தனை காரியங்களும் தோன்றி இருக்குன்றதுனால இந்த பிரகிருத்திய மகத்துங்கிற பதத்தினாலையும் சொல்லப்படுறது. ஸ்வ விகாராணாம் மகத் பிரம்ம இது யோனிஹி ஏவ விசிஷ்யதே. அந்த விசேஷனம் யோனிக்கு தான் மகத்து பிரம்ம என்ற ரெண்டுமே விசேஷணமாக யோனிக்கு கொடுக்கப்படுறது தான் அப்படின்னு இங்க சொல்றார். தஸ்மின் மகதி பிரம்மணி யோனவு கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பஸ்ய ஜன்மனஹா பீஜம் சர்வபூத ஜென்ம காரணம் பீஜம் ததாமி நிக்ஷிபாமி. நம்ம பார்த்தோம் போன செஷன்ல. அதாவது இந்த சிருஷ்டி, இந்த பீஜம் போடுறார் அப்படின்ற வார்த்தையை சொல்ல வேண்டிய, இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பீஜம் அப்படின்றத எப்படி இங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த சிருஷ்டி ஏற்படுறதுக்கு ஆரம்பத்துல ஏதோ ஒண்ணு நடக்கணும். இல்லைன்னா திடீர்னு இந்த சிருஷ்டி வந்துடாது. வெறும் பிரம்மன் தான் இருக்கு, நிர்குணமாக தான் இருக்கு. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் அப்படின்னு சொல்றோம். சத்து மட்டுமா இருந்தது, நாமரூபம் இல்லாம இருந்தது.
சத்து மட்டுமாக இருந்ததுன்னா இங்க சிருஷ்டி திடீர்னு எப்படி சிருஷ்டி வந்தது? அப்ப சோகாமயதான்ற வார்த்தை அங்க வேதத்துல சொல்லப்படுறது. தைத்திரியோபனிஷத்துல சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படிங்கன்னு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி ததைக்ஷத அப்படிங்கிற வாக்கியமும் இருக்கு. அந்த காமனம் நடக்கிறதுனாலதான் சிருஷ்டி ஏற்படுறது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் ஆரம்பம். அந்த பகுஸ்யாம் பிரஜாயேய நானே பலவாக ஆகட்டும் என்ற அந்த காமனம் ஒண்ணு ஏற்படுறதே அதுதான் பீஜதானம். அந்த பீஜத்தினாலதான் சிருஷ்டி ஏற்படுறது. அப்ப ஹிரண்யகர்ப்பன் முதல்ல சிருஷ்டி. நிர்குணமான பிரம்மம் இந்த சோகாமயத்தங்கிறதுனால சகுணமாக ஆகிறது. அந்த சகுணத்திலிருந்து ஹிரண்யகர்ப்ப சிருஷ்டி மானசமாக, ஹிரண்யகர்ப்பனிலிருந்து மானசபுத்திரர்கள், அப்படிதான் சிருஷ்டி ஏற்படுறது. அதனால்தான் அகங்காரம் மகத்து அப்படிங்கிற ஒரு கிரமம் சொல்லப்படுறது. அப்ப ஹிரண்யகர்ப்ப சிருஷ்டி தான் பகவான் சிருஷ்டி பண்ணணும். அதாவது பிரம்மமானது சிருஷ்டி ஏற்படுத்தணும்னு உடனே ஹிரண்யகர்ப்ப சிருஷ்டி, அதாவது சமஷ்டி கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் கான்சியஸ். ஏன்னா அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய சிருஷ்டி பண்ணக்கூடிய ஈஸ்வரன்றது ஹிரண்யகர்ப்பன். காரணமாக ஹிரண்யகர்ப்பனுக்கு ஒரு ஹிரண்யகர்ப்பன் உண்டாயாச்சுன்னா சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம வெஷ்டி சமஷ்டி சொல்லும் பொழுது இண்டிவிஜுவல் ஜீவனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, விஸ்வ தைஜச பிராக்ஞன். மாண்டூக்கியம் கேட்டவாளுக்கெல்லாம் தெரியும். 3 ஸ்டேட், வேக்கன் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப்னு 3 அவஸ்தா இருக்கு. 3 அவஸ்தா இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அவஸ்தாத்ரயம் அப்படின்னு 3 அவஸ்தா இருக்கு. விழித்திருத்தல், கனவு காணுதல், ஆழ்ந்த நித்ரை இல்லையா? இந்த 3 அவஸ்தையும் 3 விதமான அனுபவங்கள் தான். மொத்தமா பார்த்தோம்னா எல்லாமே ஒரு அனுபவம் தான். விஸ்வன் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சமஷ்டியாக வெஷ்டி சமஷ்டி ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம அனுபவிக்கிறோம். நான் என்ற அனுபவம் வேக்கன்ல பார்த்தா நான்ற அனுபவம் இருக்கு, இது உலகம்ன்ற அனுபவம் இருக்கு, இதெல்லாம் மற்ற உயிரினங்கள்ன்ற அனுபவம். இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கால்டு வேக்கன் ஸ்டேட். இது ஒரு விதமான அனுபவம். வெஷ்டி சமஷ்டி சேர்ந்துதான் அனுபவிக்கிறோம். அடுத்தது ட்ரீம் பொறுத்த வரைக்கும் வெஷ்டி அனுபவம் தான், வெஷ்டியாக தான் அனுபவிக்கிறோம். பட் அங்கேயுமே ஒரு சமஷ்டி அனுபவம் ட்ரீமுக்குள்ள இருக்கு. ட்ரீமுக்குள்ளே ஒரு நான் இருக்கேன், நான் அல்லாத பதார்த்தங்கள் இருக்கு. அது ஃபுல்லாவே என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளேயே நடக்கிற விஷயம். என்னோட இந்திரியங்கள், என்னோட புத்தி, மனசு இதெல்லாம் மட்டும் அங்க இயங்கிறது. இந்த கோலகங்களாகிய இந்த கண்ணு மூக்கெல்லாம் இயங்கலையே ஒழிய என்னோட புத்திக்குள்ளேயே ஒரு விதமான இயக்கம் இருக்கு. ஏன்னா அந்த இந்திரியங்கள், அதனாலதான் நமக்கு சொப்பனத்துக்குள்ள ஏற்படுறது. நம்ம பிசிக்கல்லையும் அதனுடைய இம்பாக்ட் இருக்கு. டக்குன்னு முழிச்சுன்னு எழுந்துக்கிறோம் ஒரு புலி வந்ததுன்னா, சொப்பனத்துல வந்தா எப்படி அது? ஏன்னா அங்க இருக்கிற சூக்ஷ்ம இந்திரியங்களோட அது கனெக்டடா இருக்கு. ஆனா அதுல இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சமஷ்டி, ஈவன் நம்ம விஸ்வத்தையே எடுத்துட்டா கூட, அந்த வேக்கன்ல கூட பார்த்தோம்னா பிசிக்கல் இருக்கு, அப்புறம் ஒரு சட்டில் சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அப்புறம் காரணமும் இருக்கு. ஏன்னா விஸ்வம்ன்ற ஸ்டேட்ல, வேக்கன் ஸ்டேட்ல 3மே அவைலபிளா இருக்கு. டாஞ்சிபிள் வேர்ல்டும் இருக்கு, சட்டில் வேர்ல்டும் இருக்கு, அதே சமயத்துல காரண சரீரமாகிய அவித்யையும் அங்க 3மே இருக்கு. அதுல இந்த ஸ்தூல சமஷ்டி, அததான் விராட்டுன்னு சொல்றோம். கலெக்டிவ் இந்த டாஞ்சிபிள் வேர்ல்டு. சூக்ஷ்ம சமஷ்டி தான் ஹிரண்யகர்ப்பன். அப்போ அந்த சூக்ஷ்ம சமஷ்டி தானே அப்போ உலகத்தை இயக்கின்னு இருக்கு. சூக்ஷ்மமாக இருக்க நம்மளோட அந்தக்கரணம் தான் இந்த பாடியை இயக்கிறது இல்லையா? நம்ம சட்டில் பாடியினுடைய இயக்கம் தான் பிசிக்கல் பாடியை இயக்கிறது. ஒரு இந்திரியங்கள் இல்லாம பிசிக்கல் இயக்கம் கிடையாது.
அப்போ அதே சமஷ்டியில எடுத்துன்னு போனோம்னா அதே சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் ஹிரண்ய கர்ப்பம். இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் பொழுது 3ஆ நம்ம பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்? ஒரு பிசிக்கல், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ன்ற மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா? சட்டில் பாடி, அதுக்கப்புறம் காரண சரீரம் அவித்யன்னு பிரிக்கிறோம். ஆனா இன்னொரு இப்ப இதையே நம்ம ஃபிளிப் பண்ணோம்னா இந்த சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அனுபவமாக மட்டுமே பிசிக்கல் யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு கண்ணோ மூக்கோ நாக்கோ எந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதோ அந்த அனுபவம் தான் எனக்கு டான்ஜிபிள் வேர்ல்டா இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அனுபவமாக இல்லாமல் இந்த ஸ்தூல ஜெகத்தானது அவைலபிளே இல்லை எனக்கு. அப்படின்னா ஸ்தூல ஜெகத்து என்னோட சூக்ஷ்ம சரீரத்தினால அனுபவிக்கப்படுறதுக்கு பேரு தான் ஸ்தூல ஜெகத். அதையே நம்ம சமஷ்டிக்கு கொண்டு போனோம்னா அப்போ இந்த ஸ்தூல ஜெகத்துன்னு ஒண்ணு இத்தனை ஜீவராசிகள் பார்க்கிறது அப்படின்னு சொல்றதே இந்த சூக்ஷ்ம சமஷ்டியினுடைய ஒரு காரியம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. திருப்பியும் சொல்றேன், இண்டிவிஜுவல் லெவல்ல என்னுடைய வியஷ்டியினுடைய அனுபவம், இண்டிவிஜுவல் ஜீவனுடைய அனுபவம், நான் வந்து இந்த செவுத்தை பார்க்குறேன், இந்த துணியை பார்க்குறேன், இந்த லேப்டாப்பை பார்க்குறேன், அதெல்லாம் ஒரு அனுபவம். அப்போ அந்த லேப்டாப் இங்கே இருக்குன்னு நான் சொல்லணும்னா இந்த லேப்டாப்பினுடைய ஞானம் எனக்கு ஏற்படணும், எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்படணும். அப்போ அதனுடைய சைட்டு எனக்கு தெரியணும், அதனுடைய சவுண்ட் எனக்கு கேட்கணும், அதனுடைய டச் இருக்கணும். இப்போ இதெல்லாம் எனக்கு எதனால் ஏற்படுறது? என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தினால, இந்திரியங்கள்னாலையும் புத்தினாலையும் தான் இந்த லேப்டாப் அனுபவம் எனக்கு ஏற்படுறது. அப்போ இந்த லேப்டாப்போட எக்ஸிஸ்டன்ஸு என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அனுபவம் தான் இந்த லேப்டாப். அப்போ அதே மாதிரி சமஷ்டி சட்டில் பாடி தான் இந்த ஜெகத்தை காண்பிக்கிறதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய சட்டில் பாடி சிருஷ்டி தான் இந்த ஜெகத். அதனாலதான் சிருஷ்டி எப்படி பண்றார் ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா அப்படின்னு கேட்டா மானச புத்திரர்களை சிருஷ்டி பண்றார். அந்த மானச புத்திரர்கள் அப்புறம் மற்ற ஜீவராசிகளை சிருஷ்டி பண்றாருன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப எல்லாமே அனுபவங்கள் தான். அதனாலதான் உபாதி வந்து ஜெகத்தினுடைய அனுபவத்துக்கு உபாதி வந்து டான்ஜிபிளான பிசிக்கல் திங் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே சேதன வஸ்து தான், இருக்கிறது ஒரே சைதன்யம் தாங்கிற பொழுது அப்போ வெறும் அனுபவங்களை காண்பிக்கின்ற ஒரு உபாதி தேவை, அவ்வளவுதான் தேவை. அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற உபாதி. ஒரு ஒரு சினிமா பார்க்கணும், அதாவது அந்த காலத்துல ஒயிட் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ற சினிமா பார்க்கணும்னா ஆள் இருக்கான், மாடு வருது, துப்பாக்கியால சுடுறான், எல்லாம் தான் நடக்கிறது. ஆனா அதெல்லாம் தேவையா சினிமாக்கு? அதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவை? ஒரு வெள்ளை துணி தேவை, ஒரு ப்ரொஜெக்டர் தேவை. அந்த ப்ரொஜெக்டரும் வெள்ளை துணியும் இருந்துட்டா அதுல ப்ரொஜெக்டர்ல இருக்கிற லீட் வாட் எவர் அந்த அது இருந்துட்டா நமக்கு அங்க சினிமா தெரிஞ்சிருது. அதுல இருக்கிற ஆளெல்லாம் அப்ப தேவையில்லை, எங்கேயோ அதை ரெக்கார்ட் பண்ணா அது வேற விஷயம். நான் எக்ஸாம்பிள் எதுக்கு நம்ம சொல்றோம்னா இந்த உலகம் அனுபவம்ங்கிறது வெறும் சைதன்யத்துல ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான் அப்படிங்கிற பொழுது அந்த சுத்த சைதன்யத்துக்கு என்ன தேவை? இன்னொன்னு உபாதி, உலகத்தை காண்பிக்கிறதுக்கு உலகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உபாதி தேவை, அவ்வளவுதான். டான்ஜிபிளான உலகமே தேவையில்லை. எனக்கு சொப்பனம் பார்க்கும் பொழுது என்ன தேவை? எனக்கு ஜஸ்ட் மெமரிஸ் தானே தேவை. மெமரிஸ் இருந்தா என் புத்தி சொப்பனத்தை சிருஷ்டி பண்ணிடுறது. அந்த மாதிரி இங்க இந்த உலகத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மாயா உபாதி தான் தேவை. அது இருந்துட்டு, ஏன்னா இருக்கிற எல்லாமே டான்ஜிபிள்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லா டான்ஜிபிளுமே என்னோட சட்டில்ல இருக்கிற அனுபவங்கள் தான். டான்ஜிபிள் இருக்கிறதுனால தானே நான் அனுபவிக்கிறேன், அது ஒரு வாதம். பட் இருக்கிறதுனால அனுபவிக்கிறோமா இல்ல அனுபவம் தான் இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுதா? இது ரெண்டும் அந்யோன்யாசிரியம் தானே. யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் இருக்கிறதாக ஏற்படுகின்ற அனுபவம் தான் இந்த கம்ப்யூட்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அனுபவம் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு சாமானியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சாதாரணமா லௌகிகத்துல நம்ம எப்படி பார்க்குறோம், அங்க ஒரு லேப்டாப் இருக்கு, அது வந்து எனக்கு அந்த லேப்டாப் அனுபவத்தை கொடுக்குதுன்னு நம்ம சொல்றோம்.
பட் எல்லாமே வெறும் சைதன்ய அனுபவங்கள் தான் அப்படிங்கிறதும் சத்தியம் தானே. அதுவும் நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இது ஒரு டிஃபரெண்ட் விஷன். அப்போ அந்த விஷன்ல இருந்து பார்க்கும்பொழுது ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறவனுடைய சிருஷ்டி என்னன்னா அந்த மாயை வழியாக இந்த சட்டில் பாடி பண்ற ப்ரொஜெக்ஷன் தான் என்டையர் ஜெகத். அதனாலதான் சிருஷ்டிகர்த்தாவாக ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றது. இங்க கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பஸ்ய ஜென்மனஹா பீஜம் சர்வபூத ஜென்ம காரணம் பீஜம் ததாமி நிக்ஷிபாமி. அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஜென்மாவை ஏற்படுத்துறது நான். அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்பன் சிருஷ்டி பண்ணணும்னா முதல்ல ஹிரண்ய கர்ப்பன் சிருஷ்டி ஆகணும். ஹிரண்ய கர்ப்ப சிருஷ்டி ஆகணும்னா என்ன பண்றது? அதனாலதான் அந்த சோகாமயத்தை வந்து நம்ம சொல்றோம். சோகாமயத்தைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பகுஸ்யாம் பிரஜா ஏயேத்தன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சிருஷ்டி. அப்ப ஹிரண்ய கர்ப்ப சிருஷ்டி ஆகிறதுக்கு நிர்குண வஸ்துவான பிரம்மன் ஹிரண்ய கர்ப்பன் வழியாக நான் சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு ஆகிறதுனால இங்க சொல்றார் மகதி பிரம்மணி யோனவு கர்ப்பம் ஹிரண்ய கர்ப்பஸ்ய ஜென்மனஹா பீஜம். மகத்துங்கிறது இங்க ஹிரண்ய கர்ப்பன். மகத்துங்கிற அந்த மாயா யோனியில கர்ப்பதானமாக சோகாமயத்தைங்கிறது பண்ற பிரம்மம் பண்றதுனால ஹிரண்ய கர்ப்ப ஜென்மமாயி அதிலிருந்து சர்வபூதங்கள் உற்பத்தி ஆறுது. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ பிரகிருதித்வய சக்திமான் ஈஸ்வரஹா அகம் அவித்யா காம கர்மோபாதி ஸ்வரூப அனுவிதாயினம் க்ஷேத்திரஜ்ஞம் க்ஷேத்திரேன சம்யோஜயாமி இத்தியர்த்தம். இந்த ரெண்டு சக்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம், பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு. ஈஸ்வரிய சக்தி மாயா சக்தி, பரபிரகிருதி அபராபிரகிருதி எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சக்தியும் சேரும் பொழுது ஈஸ்வரனுடைய இந்த ரெண்டு சக்தியினால சிருஷ்டி இருக்கு. அந்த சிருஷ்டி எப்படி இயங்கிறதுன்னா இது ரெண்டும் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாததுனால அவித்யினால லிமிட்டேஷன்ஸை ஜீவன்கள் அனுபவிக்கிறது. அப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால காமத்திலேருந்து கர்மா. இந்த கர்மா சில பேர் வந்து இங்க கர்மாங்கிறது வந்து புண்ணிய பாபத்தை சொல்றது அப்படின்னு, ஏன்னா சர்க்கும்ஸ்டான்சஸ் அதனால தானே கிரியேட் ஆகுது. காம வந்து கர்மாவை கிரியேட் பண்ணுது, இல்ல காமத்தினால நம்ம கர்மா பண்றோம். இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவித்யினால காமம் வருது, காமம்னால கர்மால கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் என்ன. இன்னொன்னு இந்த டீக்காக்காரர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா அவித்யினால காமம் வருது, காமம் பண்ணும் பொழுது நீ புண்ணிய பாபத்தை சம்பாதிச்சுக்கிற கர்மா பண்ணி. அது மட்டும் இல்லாமல் கர்மா பண்றதுக்கு உனக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதனால ஏற்படுறது? உன்னுடைய புண்ணிய பாபத்தினால ஏற்படுறது. அதனாலையும் அவித்யா காம கர்ம இந்த சைக்கிள் இதுதான் உன்னோட உபாதி. அதனாலதான் உன்னோட ஜீவத்துவம் இங்க சித்திக்கிறது. சரி, இப்ப நான் இன்னொரு பாயிண்ட் முதல்ல சொன்னேன், எல்லாத்தையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுதா? அதாவது வந்து என்டையர் அனுபவங்கள் இருக்கே இந்த உலகத்துல, இத்தனை கேலக்சிஸ் இருக்கு, எனக்கு டெய்லி எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுறது, அதுல எனக்கு நேத்திக்கு ஒரு பிரச்சனை வந்தது, இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்தது, இது மாதிரி 1008 விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த அவித்யா காம கர்மக்குள்ள கொண்டு வந்துட முடியுமான்னா, இன்னொரு இதை ஃபிளிப் பண்ணி பார்த்தோம்னா கொண்டு வந்துடலாம். என்ன கொண்டு வரலாம்னா, ஈவன் தோ நான் வந்து இது நடந்தது அது நடந்ததுன்னு நம்ம வந்து ஒரு தனித்தனி விஷயமா சொல்றோம்னாலும் எல்லாமே நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான். லைஃப்ங்கிறது என்ன? இட் இஸ் ஒரு அனுபவம் ஆஃப்டர் அனதர் அனுபவம் ஆஃப்டர் அனதர் அனுபவம் அனதர் அனுபவம் தான். அங்க வந்து சாட்டர்ன் இருக்குங்கிறது ஒரு அனுபவம் தான், அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குங்கிறது அதை பார்க்குற ஒரு அனுபவம் தானே. அனுபவம் நான் சொல்ல வர்றது வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் எ சர்டன் சிச்சுவேஷன், அவ்வளோதான். ஸோ இந்த ஜீவனானது வரிசையா சிச்சுவேஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அதை தான் நம்ம வந்து ஜெகத்துன்னு சொல்றோம், சம்சாரம்னு சொல்றோம். எப்படி பார்த்தாலும் எல்லாமே செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஒரு விதமான இம்பேக்டை கொடுக்குது. ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ உதாசீனத்துவத்தையோ
எதிர்பார்ப்பையோ ஏதோ ஒண்ணு என்னோட சைக்கலாஜிக்கலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இஸ் லீவிங் அன் இம்ப்ரிண்ட். அந்த இம்ப்ரிண்ட் வந்து ஒரு சுகதுக்க அனுபவமா இருந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சுகதுக்க அனுபவத்தினுடைய என்ன சொல்றது, ஒன் ஆஃப்டர் த அதர், ஒரு தொடர்ச்சியான சுகதுக்க அனுபவமே வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, அந்த தொடர்ச்சியான சுகதுக்க அனுபவங்கள் எதனால ஏற்படுறது? கர்மானால தான் ஏற்படுறது, புண்ணிய பாபத்தினால. இந்த க்ஷணம் நான் சந்தோஷப்படுறேன்னா ஏதோ ஒரு புண்ணியம் பரிபக்குவம் அடைஞ்சுது. இந்த க்ஷணம் ஏதோ ஒரு விஷயத்தை துக்கத்தை அனுபவிக்கிறேன்னா ஏதோ ஒரு பாபம் தீர்றது. இப்படிதான் கர்மா மாடல் படி இந்த அனுபவங்கள் முழுக்க எந்த அனுபவமா இருந்தாலும் ஒரு புண்ணிய பாப வசத்தினால அனுபவம்னு ஏற்பட்டு இருக்கு. இந்த அனுபவங்களுக்கு என்ன காரணம்னா அவித்யா காம கர்ம தான் காரணம். அப்போ நீ வித்தின் இட் நீ இதனால இந்த அனுபவம் ஏற்படுறதே, அந்த இடத்துல நான் வந்து ராக்கெட்ல போனேனே, ராக்கெட்ல போய் அந்த அடுத்த சேட்டலைட்ல போனேன்னு நம்ம உள்ளுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணலாமே ஒழிய, பட் ஆக்சுவலி அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அனுபவம் தான். இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்படுற ஒரு அனுபவம். அது எந்த விதமான அனுபவமா வேணா இருக்கலாம், பட் எல்லாமே ஒரு அனுபவம் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவித்யா காம கர்மாக்குள்ள அடங்கி போய்டுறது இல்லையா? அப்ப இந்த அத்தனை அனுபவங்களும் இந்த சைதன்ய மாத்திரமாக இருக்கக்கூடிய சுரூபத்துக்கு விருத்தியாத்மகமான அனுபவங்கள் வரிசையா ஏற்பட்டு இருக்கு. அந்த விருத்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும். இந்த நிர்குணமான சைதன்யத்துக்கு இருக்கிறது ஒரே நிர்குண ஏகரசமான சின்மாத்திர சத்தா மாத்திர சுரூபம் தான். அப்படிங்கிற பொழுது அந்த சுரூபத்துல இந்த ஜெகத்து தெரியணும்னா என்ன தேவை? இந்த அனுபவ விருத்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு மெட்டீரியல் காசு தேவை. அவ்வளவுதான் தேவை. அதுதான் மாயைன்னு சொல்றோம். அதுதான் பிரகிருதி. அந்த பிரகிருதி அது சுயமாக ஒரு வஸ்து கிடையாதே. ஏன்னா அது இந்த சைதன்யத்துல ஒரு மாறுதல் ஏற்படுற மாதிரி காண்பிக்கிறது. அதனாலதான் இவ அப்படின்றத அங்க சேர்த்துக்கிறார் பின்னாடி பாஷிகார். அந்த இருக்கிறது மாதிரியாக காண்பிக்கின்ற தன்மை எதுக்கு இருக்கோ அதை மாயைன்னு சொல்றோம். அவித்யா கர்ம காம கர்ம உபாதி ஸ்வரூப அனுவிதாயினம் க்ஷேத்ரஜ்ஞம் க்ஷேத்ரேன சம்யோஜயாமி இத்யர்த்தா. அந்த உபாதி ரூபமான க்ஷேத்திரத்தோடு இந்த க்ஷேத்ரஜ்ஞனை சேர்க்கிறேன். அந்த மாதிரி சேர்க்கிறதுனா இங்க என்ன சம்யோகம்னா இங்க என்ன அத்தியாசம், அவ்வளவுதான். தன்னை அதுவாக பார்க்கிறது. நிர்குண நிரவயவ நிராகாரமாக இருக்கக்கூடிய இந்த வஸ்துவை சாகாரமாக இந்த அனுபவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஜீவனாக பார்க்கக்கூடிய தன்மை அவித்தியினால ஏற்படுறது. அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொப்பனம். சொப்பனம் என்ன? ஏகரசமா இருக்கக்கூடிய என் புத்திக்குள்ள மத்ததையும் நான் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள என்னையும் நான் எப்படி சிருஷ்டி பண்ணிக்கிறேனோ, மற்ற ஜீவராசிகள் என் சொப்னத்துல தெரியும் பொழுது அதுல நானும் எனக்கு தெரியற மாதிரி இந்த இடத்துல ஏகரசமான அந்த பிரம்மமானது இந்த அவித்யாமாயினால தன்னை ஒரு ஜீவனாக தாதாத்மிய புத்தி ஏற்படுத்திட்டு மற்ற விஷயங்களையும் தனக்கு வேறானதாக தாதாத்மியம் ஏற்படுத்தி கொண்டு ஒரு அனுபவம் ஏற்படுறது. அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மாயை. அது என்னவாக இருக்குன்னா இந்த சத்வரஜஸ்தமோ ரூபமாக இருக்கு. ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு? ஏன்னா உலக அனுபவம் ஒரே மாதிரி பிளாட்டா இல்லை. ஒரு சமயத்துல வந்து ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு, இன்னொரு டயத்துல நிதானமா உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு சங்கீதம் கேட்கறோம், இல்ல ஏதாவது மெசேஜ் பாக்குறோம், அது ஆக்டிவிட்டி இல்லை. இன்னொரு சமயம் ஆக்டிவிட்டி, புத்தியே வந்து ஆக்டிவ் ஆயிடுறது. சில சமயம் தூங்குறோம், ஸோ ஒரு டல்னஸ் இருக்கு. ஸோ மாறிண்டே இருக்கு. நம்மளோட எமோஷனல் சினாரியோவும் மாறிட்டு இருக்கு. ஒரு டயத்துல சாத்வீகமா இருக்கு, ஒரு டயத்துல ராஜசமா இருக்கு, ஒரு டயத்துல தாமசமா இருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் மாறிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ டீம் ஸோ எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்போ இது அத்தனையும் மாறும் பொழுது ஒண்ணுத்துல வந்து ஒரு சந்தர்ப்பத்துல ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படுது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன சுத்தி ஏற்படுது.
அப்போ நான் அங்க ரொம்ப ஆக்டிவா ரோல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறேன். அததான் ராஜசம்னு சொல்றோம். ஸோ சிச்சுவேஷன் சமயத்துல ரொம்ப டல்லா இருக்கு. ஒரே இப்ப பெய்ற மாதிரி மழை பெஞ்சுட்டு தூங்க பண்ற மாதிரி இருக்கு. அப்போ சந்தர்ப்பங்கள் ரஜஸ்தமோ சத்துவகுணமாக ஆகலாம். இல்ல என்னுடைய புத்தி வெளியில எல்லாம் ஆக்டிவா இருக்கும், என் புத்தி மந்தமாயிடும் இல்லையா? அந்த மாதிரியும் ஆகலாம். அதுக்கப்புறம் அதை ஏற்படுத்தக்கூடிய அதுக்கப்புறம் தான் இந்த சத்வரஜஸ்தமோ தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்ல போறார் பின்னாடி. அப்ப இந்த மாயை எப்படி அனுபவங்கள் எப்படி எனக்கு ஏற்படுறது? ஆக்டிவான ஒரு சிச்சுவேஷன், இல்ல டல்லான சிச்சுவேஷன், இல்ல ஒரு என்ஜாயிங் சிச்சுவேஷன் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அப்போ அதனால இந்த மாயையினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, சத்துவ பிரதானமாகவோ, ரஜப் பிரதானமாகவோ, தமப் பிரதானமாகவோ மாறிண்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி மாறுகின்ற தன்மையானதுதான் மாயை. அதனால திரிகுணாத்மிகா மாயா. சம்பவஹா உற்பத்தி சர்வபூதானாம் ஹிரண்யகர்ப்போத்பத்தி துவாரேன ததா தஸ்மாத் கர்ப்பாதானாத் பவதி ஹே பாரத. அதனால கர்ப்பாதானம் நான் தான் வந்து ஹிரண்ய கர்ப்பன் பண்றேன். அந்த ஹிரண்ய கர்ப்பன் பண்ற கர்ப்பாதானம் தான் இந்த ஜீவன்கள்லாம். ஏன் கர்ப்பாதானம்னு சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடத்துலங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா மாயை வந்து கவரிங்காக தான் இருக்கு, அந்தர்யாமியாக இருக்கிறது சத்மாத்திரம் தான். அப்போ இதுவுமே சட்டில் பாடி வந்து இந்த ஸ்தூல ஜெகத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கு. அந்தர்யாமியாக இருக்கிறது தான் காரணம், ஸ்தூலமா இருக்கிறது காரியம். அப்ப காரியத்தை காரணமாகிய விஷயம் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுனால இது உள்ள இருக்கணும், அது வெளியில இருக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இதை வந்து கர்ப்பாதானம் பண்றேன். இதுக்குள்ள அந்த தைத்திரிய உபநிஷத்துல சொல்ற மாதிரி அனுப்பிரவேசம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ததனு பிரவிஷ்ய சச்சத்திச்சாபவது அப்படின்னு சொல்றது. அனுப்பிரவேசம் பண்ணி, அனுப்பிரவேச ஸ்ருத்தினே பேரு. உள்ளுக்குள்ள புகுந்துண்டுது அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள தானே புகுந்துண்டது அப்படி சொல்றதுனால அதே தான் இங்க கீதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறதுனால கர்ப்பம் ததாமியகம்னு அங்க ஈஸ்வரனாக சொல்றதுனால கர்ப்பம் ததாமியகம்னு சொல்றேன். ஏன்னா இங்க வந்து பகவான் நம்ம வந்து ஜீவேஸ்வர சம்வாதம்னு பார்த்தோம் முதல்லயே. பகவத்கீதையே ஒரு ஜீவனும் ஈஸ்வரனும் சம்வாதம் பண்ணித்துனா அது எப்படி இருக்கும் அந்த சம்வாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது பிரசன்ட் பண்ணப்படுறது வியாசரால. ஈஸ்வர ஸ்வரூபமானது ஜீவஸ்வரூபத்தோட வார்த்தாலாபம் பண்ணும் பொழுது எப்படி பண்ணும்? அப்போ அங்க ஈஸ்வரனாக பேசுறதுனால கர்ப்பம் ததாமின்னு அங்க சொல்ற. இதே உபனிஷத் வாக்கியமாக இருந்ததுன்னா பரபிரம்மமானது பிரவேசம் பண்ணித்து அப்படின்னு சொல்ல முடியும். இங்க அவர் தன்னை ஈஸ்வரன்றதுனால நான் க்ஷேத்ரஜனாக இருக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டார். அதையே இன்னொரு இடத்துல வந்து இந்த இடத்துல கர்ப்பம் ததாமிங்கிற வார்த்தையினால சொல்றார். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாக தாசாம் பிரம்ம மஹத்யோனிஹி அகம் பீஜ பிதா. சர்வயோனிஷு அகம் பீஜ பிதா. பீஜ பிதா. हे कौन्तेय सर्वयोनिषु या मूर्तयः संभवन्ति तासां ब्रह्म महद्योनिः अहं बीजप्रदः पिता. हे कुंती पुत्रा, सर्वयोनिषु எல்லா யோனிகளிலும் யா மூர்த்தயா சம்பவந்தி என்னென்ன விதமான மூர்த்தங்கள் படைப்புகள் பிறக்கின்றனவோ தாசாம் அவைகளுக்குன்னு எடுத்துக்கலாம். பிரம்ம மகத்யோனிகி இந்த பிரகிருதியானது, இங்க பிரம்மங்கிறது மகத்துன்றதுனால இங்க பிரம்ம பதமும் பெரியதாக இருப்பதனால் இந்த பிரம்மன்றது, இந்த பிரகிருதியானது மகத்யோனிகி மூல காரணமாக இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும். ஏன்னா இங்க வந்து ஜடப்பொருள்களை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து சேத்தன வஸ்துக்கள் தானே அனுபவிக்கிறது உலகத்தை. ஜடம்ங்கிறது சைதன்யத்துக்கு தெரிகின்ற பொருள் தான். ஜடம்ன்றது சைதன்யத்துல ஏற்படுகின்ற ஒரு அனுபவம் தான்.
இன்ஃபேக்ட் எல்லா அனுபவமே ஜடம்தான். சைதன்யத்தை நம்ம எப்படி அனுபவிக்க முடிய போறதில்ல. இதுன்னு நம்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நம்ம பல தடவை பார்த்துட்டோம். அப்ப எதெல்லாம் இதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் ஜடம்தான். அதெல்லாம் சைதன்யத்தை ஆசிரியிச்சு தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பரதந்திரம்னே பெயர். ஏன்னா சைதன்யத்தினுடைய பிரகாசம் இல்லாமல் ஜடப்பொருள்ன்றது சித்திக்காது நமக்கு. மகத் யோனிஹி அகம் பீஜப்பிரத பிதா. அப்ப இந்த மாயைக்கு ஆதாரமாக இருக்கிறது நான் தான். அதனால அதை ஏற்படுத்துகின்ற, இந்த உலகத்தை ஏற்படுத்துறவனாக நான் ஆகிறேன்னு அர்த்தம். சர்வயோனிஷு பாஷ்யக்காரர் தேவ பித்ரு மனுஷ்ய பசு மிருகாதி சர்வயோனிஷு எல்லாத்தையும் சேர்த்துடுற. தேவயோனி, தேவ ராட்சச, அதான் ஆதி போட்டுட்டார் இல்லையோ. அதனால தேவர்கள் எல்லாமே ராட்சச, கிண்ணரர், யக்ஷர், கிம்புருஷர் என்ன வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் பித்ருக்கள், மனுஷ்யர்கள், பசு, மிருக, மற்ற செடி கொடிகள்லாம் அதுல சேர்த்துக்கலாம். சர்வயோனிஷு ஹே கௌந்தேய மூர்த்தயா தேகஸ்தான லக்ஷணாக மூர்ச்சிதாங்க அவயவாக, வளருகின்ற அவயவங்களை உடைய. அதனால மூர்த்தயான்னு பேர். மூர்ச்சிதாங்காவயவாக மூர்த்தயா. மூர்த்தயா சம்பவந்தி, எதெல்லாம் ஏற்படுகின்றதோ தாசாம் மூர்த்தினாம் பிரம்ம மகத்து சர்வாவஸ்தம் யோனிகி காரணம் அகம் ஈஸ்வரா. எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது நான் தான். ஏன்னா மெட்டீரியல் காஸ் அண்ட் இன்சிடென்டல் காஸ் எல்லாமே ரெண்டுமே அபின்ன நிமித்தோபாதான காரணமாக நான் தான் இருக்கேன். காரணம் அகம் ஈஸ்வரா பீஜப்பிரதா கர்ப்பாதானஸ்ய கர்த்தா பிதா அப்படின்னு அதை இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றார். கே குணாஹா கதம் நிபத்னந்தி தி உச்சதே. இது இந்த குணங்கள்னா என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். எப்படி அவைகள் பந்தப்படுத்துகின்றன இது ரெண்டும் இங்க சொல்ற. சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். பிரகிருதி சம்பவாக குணாக, இந்த குணங்கள். ஹே மகாபாஹோ, மகாபாஹு இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறார் பாஷிகாரர். கால் முட்டி வரைக்கும் நீட்டி இருக்கிற பாகு, ஆஜானுபாகுன்னு சொல்றோம் இல்லையா, அதான் மகாபாகு. மகாபாகுவன அர்ஜுனா சத்வம் ரஜஸ்தமஹா இதி குணாஹா பிரகிருதி சம்பவாக. சத்வம் ரஜஸ்தம என்று சொல்லப்படக்கூடியதாக குணங்கள் பிரகிருதியில் உள்ளன. தேஹே அவ்யயம் தேஹினம் நிபத்னந்தி. தேகத்தில் மாற்றுதல் இல்லாத இந்த தேகியை, தேகினா இங்க தேகத்தை உடைய சுரூபம் எதுவோ அது, அதை பந்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற. இந்த குணங்கள் தான் தேகிய பந்தப்படுத்துறது தேகத்துலன்னு அர்த்தம். சத்வம் ரஜஸ்தம இதி ஏவம் நாமானஹா, இது மூணும் பெயர் தான். எதுக்கு பெயர்? குணா இதி பாரிபாஷிக சப்தா. நான் சொன்னேன் பரிபாஷா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய குணம்னு சொல்லக்கூடாது, பிரகிருத்தியினுடைய குணம் அப்படின்னு கிடையாது. பிரகிருத்தியே இது மூணு தான். அதனால்தான் திரிகுணாத்மிகா பிரகிருத்தின்னு சொல்றார் எல்லா இடத்துலையும். குணாஹா இதி பாரிபாஷிகா சப்தா ந ரூபாதிவத்து திரவியாஸ்ருதா குணாஹா. ரூபம் ரசம் கந்தம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஏதோ ஒரு திரவியத்துல இருக்கிற குணம். திரவியம் ஒண்ணு, அதுக்கு இந்த குணம் இருக்கு. பானை அப்படிங்கிறது ஒரு திரவியம். அந்த பானைன்ற திரவியம், இது கருப்பு பானை, இது சேப்பு பானை, அந்த அந்த அது வந்து பானைங்கிற திரவியத்துல இருக்கிற குணம். ஆனா இங்க பாரிபாஷிகமா தான் சொல்ல, இந்த மூணு தான் மாயையே, மாயையினுடைய சுரூபமே அர்த்தம். பிரகிருத்தியினுடைய சுரூபம் மாயையினுடைய ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம இன்டர்சேஞ்சபிள் வேர்ட்ஸ். சாங்கிய பிரகிருதி மாதிரி நம்ம பிரகிருதிங்கிறது ஒரு தனிப்பட்ட பதார்த்தம் கிடையாது, திரவியம் கிடையாது. பிரகிருதிங்கிறது மாயையை தான் நம்ம பிரகிருத்தின்னு பார்க்கிறோம். நச்ச
குணகுணினோஹோ அந்யத்வம் அத்திர விவக்ஷிதம். குணம் வேற குணி வேறன்னு ரெண்டு விதமா சொல்லலை இங்க. ஆனா ரூப திரவியத்தினுடைய ரூபம் சொல்லும் பொழுது அங்க குணம் வேற குணி வேற இல்லையா? இந்த இடத்துல குணமே பிரகிருதி. தஸ்மாத் குணாஹ இவ நித்திய பரதந்திராஹ க்ஷேத்ரஜ்ஞம் பிரதி அவித்யாத்மகத்வாத் க்ஷேத்ரஜ்ஞம் நிபத்னந்தி இவ. இந்த இவகாரம் இங்க சேர்க்கிறாரு. ஏன்னா பின்னாடி கடைசியில இல்லை, இது முடியும் பொழுதே ஒரு கேள்வி கேட்கிறான். தேஹீன லிப்யதே இதி உக்தம் கதம் இஹ நிபத்னந்தி இதி அந்யதா உச்சதேன்ற கேள்விக்கு பரிஹிருதம் அஸ்மாபிஹி இவ சப்தேன நிபத்னந்தி இவ இதி அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். அதனால இங்க நிபத்னந்தி இவ அப்படின்னு போடுறார். ஏன்னா இங்க பந்தப்படுத்துறதாக இருக்கிறது. ஆத்மா எதுலையும் பந்தப்படுவதில்லை அப்படிங்கிறதான சத்தியம். பந்தப்பட்டுடுதுன்னா அப்ப அதை தவிர இன்னொரு ஒரு பொருள் இருந்தாதான் அதனால இது பந்தப்பட முடியும். ஒரே வஸ்து இருக்கும் பொழுது எதை பந்தப்படுத்துறது? பந்தப்படுத்துவதாக தெரிகிறது. ஏன்னா மாயையினால நீ உன்னுடைய சொரூபத்தை விட்டு வேற ஒண்ணுத்துல தாதாத்மியம் ஏற்படுறதுனால, அந்த சம்யோகத்தினால உனக்கு பந்தப்பட்டதாக இருக்கிறாய். அதனால நிபத்னந்தி இவ அப்படின்னு போடுற. நித்திய பரதந்திராகா, அதான் முக்கியம். மாயா நித்திய பரதந்திரம். இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜட பொருள்கள் எல்லாமே பரதந்திரம் தான். சைதன்யத்தினால மட்டும்தான் அது எஸ்டாப்ளிஷே ஆறுது. இன்ஃபேக்ட் அது சைதன்யமாக மட்டும்தான் இருக்கே. சைதன்யம் இல்லாம உலக அனுபவத்தை ஒரு க்ஷணம் காமிச்சிட முடியுமா? ஏன்னா எது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதோ, எதனால் அதுக்கு சத்தா ஏற்படுறதோ அதுவே சைதன்யத்தினால மட்டும்தான். அதனால ஈஸ்னஸ் எந்த பொருளுக்கும் எதனால கிடைக்கிறது? சைதன்யத்தினாலதான் கிடைக்கிறது. அதை தவிர அந்த பொருள் இருக்கு அதனால நான் பாக்குறேன் நீ எப்படி சொல்லுவ? அது இருக்குன்னே உன்னால சொல்ல முடியாது. சைதன்யத்தினால மட்டும்தான் அது இருக்குங்கிறதே எஸ்டாப்ளிஷ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னனே, ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூன்னு, அது இருக்கு, லேப்டாப் இருக்கு அதனால நான் பாக்குறேன்னு நம்ம சொல்றோன்ற ஒரு, அது சும்மா ஒரு ரெண்டு விதமா பார்க்கிறோங்கிறத சொன்னனே ஒழிய, ஒண்ணு அதுல மித்யா ஞானம் தானே. அது இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றேன்னா, நான் பாக்குறதுக்கு முன்னாடியே அது இருக்கணும். பாக்குறதுன்னா அதாவது ஒரு நான்றது, நான் இந்த இண்டிவிஜுவல் வேணா அதை இப்ப பார்க்கலாம், பட் வேற ஒரு இண்டிவிஜுவல் அதை பார்த்துருக்கணும், அப்பதான் அது இருக்குன்றது எஸ்டாப்ளிஷ்டு. இல்ல இப்ப அது இத மாதிரி நான் பார்க்காத போதும் அது இருப்பதாக பல விஷயங்கள் இருக்கிறதுனால் நான் பார்க்காவிட்டாலும் அது இருந்தது அப்படின்னு ஒரு அனுமானம் நான் பண்றேன். பட் எப்படி இருந்தாலுமே லேப்டாப்ன்றதனுடைய இருத்தலானது ஒரு சைதன்ய பிரகாசத்துல அது பிரதிபலிக்கும் பொழுதுதான் அதனுடைய இருத்தலே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதனாலதான் அது நித்திய பரதந்திரம்னு. இங்கே மாயையே நித்திய பரதந்திரம், எந்த அனுபவமே பரதந்திரம் தான். அனுபவத்தில் ஏற்படுகின்ற பொருள்கள் எல்லாமே அனுபவிக்கின்ற வஸ்துவை ஆசிரியிச்சு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் தஸ்மாத் குணாஹா இவ நித்திய பரதந்திராஹா க்ஷேத்ரஜ்ஞம் பிரதி அவித்யாத்மகத்வாத் க்ஷேத்ரஜ்ஞம் நிபத்னந்தி. அது க்ஷேத்ரஜ்ஞனையே ஆசிரியிச்சுதான் இருக்கு. ஆனா அவித்யாத்தியாசத்தினால அந்த மாயை இந்த க்ஷேத்ரஜ்ஞன் தன்னை லிமிட்டடா எடுத்துட்டு மற்ற பொருள்கள் தனக்கு அப்பால் பட்டதாக எடுத்துக்கிறதுனால அவனை பந்தப்படுத்துறது, அவித்யாத்மகமாக இருக்கிறதுனால. தம் ஆஸ்பதீகிருத்திய ஆத்மானம் பிரதிலபந்தே இது நிபத்னந்தி இது உச்சத்தை. அதான் ஆஸ்பதீகிருத்தியனா ஆதாரமாக கொண்டுன்னு அர்த்தம். எதை ஆதாரமாக கொண்டு? ஆத்மவஸ்துவை ஆதாரமாக கொண்டுதான் இந்த அனாத்ம வஸ்துக்கள் தங்களை ஏற்படுத்திக்கிறது. பிரதிலபந்தே, அவைகள் அவர்களுடைய அவைலபிலிட்டி ஆத்மாவை ஆசிரித்தமாக கொண்டுதான் இதுக்கு ஏற்படுறது. ஏன்னா சத்தா ஸ்பூர்த்தி பிரதானம் ஆத்மா தான் அது எல்லாத்துக்கும் கொடுக்கறது. நேமன் ஃபார்ம் மட்டும்தான் ஆத்மாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கே ஒழிய ஈஸ்னஸ் ஆத்மால தான் இருக்கு. எந்த ஒரு பொருளை அனலைஸ் பண்ணாலும் அதனுடைய ஈஸ்னஸ் ஆத்மால தான் உட்காருது. மற்ற பார்த்தா நேமன் ஃபார்ம் மட்டும்தான் ஆத்மாவை தவிர மீதி இருக்கிறது. ஒரு விசாரம் பண்ணாலே நேமன் ஃபார்ம் ஒரு பார்த்தா இதுக்கு நம்ம நிறைய தடவை இதை பண்ணியிருக்கோம்.
துணிங்கிறோம், பார்த்தா த்ரெட்டா மாறிடுது விசாரம் பண்ணும்போது. த்ரெட்டுங்கிறோம், அப்புறம் பார்த்தா அது காட்டனா மாறிடுது விசாரம் பண்ணா. காட்டன்றோம், விசாரம் பண்ணா ஆட்டமா மாறுது, மாலிக்யூல்ஸா மாறுது, திருப்பியும் அது எனர்ஜியா மாறுது. அப்படியே போயிட்டே போய் நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் வந்து எவாபரேட் ஆயிடுது ஒரு ஸ்டேஜ்ல. அப்சர்வர்ல வந்து எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது அப்படிங்கிறான் இப்போ சயின்டிஸ்டே. அப்ப என்னன்னா சத்தா எங்கேருந்து கிடைக்கிறது இதுக்கு? இந்த அனுபவத்துக்கு. ஏன்னா இது வெறும் அனுபவம். இங்க துணி இருக்குங்கிறது துணி அனுபவம் தானே, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இல்லையே கையால தொடரையே, நான் தொடறது ஒரு அனுபவம், என் கைங்கிறதே எனக்கு ஏற்படுற ஒரு அனுபவம் தான். அதுல நான் தொடுதல்ன்றது ஒரு அனுபவம், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே விருத்தியாத்மகம் தான். அப்ப அங்கேயும் திருப்பியும் எங்க போய் எல்லாம் ரிசால்வ் ஆகுது? ஞப்தி சுரூபத்துல தான் ரிசால்வ் ஆகுது. எது சத்தான்னு தெரியறதோ அதெல்லாம் ஞப்தியில தான் ரிசால்வ் ஆகுது. அதனாலதான் தம் ஆஸ்பதீகிருத்திய ஆத்மானம் பிரதிலபந்தே இதி நிபத்னந்தி இதி உச்சதே. ஏன்னா அந்த நிர்குண நிரவயவ நிராகார வஸ்துவை ஆசிரியிச்சுதான், இந்த பிரத்யேகாத்மாவை ஆசிரியிச்சுதான் ஜீவனே வந்து சித்திக்கிறது. அப்போ அந்த ஜீவனை வந்து இந்த மாயை தனி ஒரு ஜீவனாக பிரிச்சு காண்பிக்கும் பொழுது அது பந்தப்படுத்துறது. இதுக்கெல்லாம் அப்பால், இந்த லிமிடேஷன்ஸ்க்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சுரூபமாக இருக்கிற வஸ்து தேசகால வஸ்து அபரிச்சின்னம். அந்த மாதிரி பரிச்சேதக பாவமே இல்லாத, பரிச்சின்னத்துவமே இல்லாத இருக்கக்கூடிய அபரிச்சின்னமான வஸ்துவை இப்படி பரிச்சின்னமா பிரிச்சு பிரிச்சு இது நான், இது நான் இல்லை, இது மலை, இது மேடுன்னு காண்பிக்கிறது இந்த மாயை தாங்கிறதுனால நிபந்தனந்தி. அவித்யா காம கர்மமும் அதுல சேர்ந்துருது. வெறும் மலை தெரியறது பிரச்சனை இல்லை, என்னோட லிமிடேஷன் என்னை வந்து வெவ்வேறு விதமான விஷயங்களை பண்ண வைக்கிறது. தேச்ச பிரகிருதி சம்பவாக பகவன் மாயா சம்பவாக நிபத்னந்தி இவ ஹே மகாபாஹோ. மகந்தௌ சமர்த்ததரௌ ஆஜானுப்பிரலம்பௌ. மகாபாகு ரெண்டு அர்த்தம் சொல்றார். ஒன்னு ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறதுனால மகா, மகத்து. இன்னொன்னு முட்டி வரைக்கும் நீட்டமா இருக்கான். ஆஜானுப்பிரலம்பௌ பாகு யஸ்ய சஹா மகாபாகு தஸ்ய சம்புத்திஹி. ஹே மகாபாகோ, அதுதான் அந்த சம்புத்தி இங்க இருக்குன்னு சொல்றார் மகாபாகோன்னு. தேஹே ஷரீரே தேஹினம் தேகவந்தம் அவ்யயம். தேகத்துல இருக்கிற ஸ்வரூபம் அவ்யயம், மாறுதல் இல்லாதது. அது இவ்வளவு மாறுதலை அனுபவிக்கிற மாதிரியாக காண்பிக்கிறதுனால பந்தனம். அதனாலதான் அனாதித்வாத் நிர்குணத்வாத் என்று சொல்லப்பட்ட இத்தியாதி ஸ்லோகேன ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. நனு தேஹீன லிப்யதே இது உக்தம் தத் கதம் இஹ நிபத்னந்தி இது அந்யதா உச்சதே. ஏற்கனவே சொல்லும் பொழுது பகவான் நலிப்பியதே, தேகியானவன் இதுலெல்லாம் சம்மந்தப்படுறது இல்லைன்னு சொல்லித்தேன்னா, அதனாலதான் இவன் சொன்னம்பா. உண்மையில தேகி வந்து படுறது இல்லை. யாரு வந்து இதுலெல்லாம் பந்தப்படுறானோ அது ஏற்கனவே அங்க மாயை வந்தாச்சு. அதனால உண்மையான தேகி ஆக்சுவலி பந்தப்படுறது இல்லை. தேகி தன்னை என்னவாக எடுத்துக்கிறதோ அதுதான் பந்தப்படுது. அது புரிஞ்சுக்கணும். உண்மையான தேகி எது? பிரம்மன் தான், ஞப்தி மாத்திரம். அது பந்தப்படுறதோ? பந்தப்படுறது யாருன்னா ஜீவன் தான் பந்தப்படுறான். தன்னை வியக்தின்னு எடுத்துக்கிறவன் தான் இந்த பந்தப்படுறான். ஆனா அந்த பரம்பிரம்மன் தன்னை ஜீவனாக எடுத்துக்கிறதே ஒரு பந்தம் தான். அதனால பரமார்த்ததா பிரம்மமானது பந்தப்படவில்லை. ஆனா அஜ்ஞானத்தினால தன்னை ஜீவன் எடுத்துக்கிற அந்த தேகி இருக்கே அதுதான் பந்தப்படுது. உண்மையாக தேகம்னு சொல்லி தேகின்னு சொல்லிட்டாலே அப்ப தேகம்னு அதை தவிர ஒண்ணு இருக்குன்னு ஆயிடுறது. அதனால பந்தப்படுதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையா பார்த்தா தேகியும் கிடையாது தேகமும் கிடையாது, இருக்கிறது ஒரே வஸ்து தாங்கிற பொழுது அது எங்க பந்தப்படுறது? ஆனா அது எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இது பந்தப்படுறதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இவகாரம் இவன் சொல்லியிருக்கேன், அதனாலதான் சொல்றார் பாஷ்யக்காரர். தத்ர சத்வாதீனாம் சத்வஸ்ய ஏவ தாவல் லக்ஷணம் உச்சதே.
தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ஜானக. அப்புறம் ஒரு ஒரு 3 குணங்கள் ஒன்னொன்னத்தை பத்தியும் சொல்றார் வரிசையா. இங்க சத்துவ குணம் அப்படிங்கிறதுனுடைய தன்மை என்ன? சத்துவம்ன்றது ஒரு குணம் இல்லையா, 3த்துல 1. அதுதான் பந்தப்படுத்துறதுன்னு சொல்லியாச்சு. ஹே அனக, பாபம் இல்லாதவனே, தத்ர அவைகளில் சத்துவம் சத்துவகுணமானது நிர்மலத்வாத்து பிரகாசகம் மலமில்லாத ஒரு தன்மையுடையது அப்படிங்கிறதுனால அது புத்தி பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. சத்துவம் சாத்வீகமான விஷயம் சொல்றோம் இல்லையோ, சந்தோஷத்தை கொடுக்கறது அதுதான். அனாமயம், ஆமயம் இல்லாததுன்னு அர்த்தம். ஆமயம்னா என்ன சொல்றது, ஒரு துன்பங்கள் இல்லாதது, கம்மியா இருக்கிறதுன்னு சொல்லணும். ஓகே, ரிலேட்டிவ்லி. சுகசங்கேன பத்னாதி, சுகத்து கூட உன்னை சேர்த்து விட்டுருது. விவேகானந்தர் சொல்லுவாரோ இல்லையோ, இது வந்து புண்ணியம் எப்படி வந்து கோல்டன் ஷாக்கிள், இந்த மாதிரி இதுவும் சுகத்தை தேடி ஓட வைக்கிறது. சாத்வீக தன்மை வந்து லிட்ரேச்சரை என்ஜாய் பண்ணும் பொழுது, மியூசிக் என்ஜாய் பண்ணும் பொழுது, ஜோக்ஸை என்ஜாய் பண்ணும் பொழுது எல்லாம் ஒரு சுகம் வருது. என்ன அதெல்லாம் என்னன்னா அதுவுமே பந்தம் தானே படுத்துறது. ஞான சங்கேன, இங்க ஞானம் சொல்றது வந்து நான் சொன்னேன், இந்த லிட்ரேச்சர் வித்யா சுகம், ஒரு ஆர்டிஸ்டிக் திங்கை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இதெல்லாம் எதனாலன்னா சாத்வீக தன்மை, சத்துவம் வந்து அதை ஏற்படுத்துறது. ஆனா அதுவும் பந்தம் தான் படுத்தும். ஏன்னா அதுவுமே வாசனையை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை நோக்கி திருப்பி திருப்பி போக வைக்கிறது ஒன்றும். அதனால சாத்வீக தன்மையும் பத்னாதீவ, அதுவும் ஒன்று பந்தம் தான் படுத்துறதுப்பா. தத்ரேதி நிர்மலத்வாத் ஸ்படிகமணிஹீவ பிரகாசகம் அனாமயம் நிருபத்ரவம் சத்வம் பத்னாதி. ஸ்படிகமணியை போல சுத்தமாக இருக்கக்கூடிய உபத்திரவம் இல்லாத தன்மை சத்துவம், அதுவும் உன்னை பந்தப்படுத்துகிறது. கதம் சுகசங்கேன சுகியகம் இதி விஷயபூதஸ்ய சுகஸ்ய விஷயினி ஆத்மனி சம்சலேஷாபதனம் ஆபாதனம் மிருஷா ஏவ சுகே சஞ்சனம் இதி ச ஏஷா வித்யா நஹி விஷயதர்மः விஷயினः பவதி இச்சாதிஜ திருத்தியந்தம் க்ஷேத்ரஸ்யேவ விஷயஸ்ய தர்மः இதி உக்தம் பகவதா. இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிஹி, இதெல்லாம் க்ஷேத்திரம்னு சொன்னார் ஒன்றும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே க்ஷேத்திர தர்மம் தான், ஆத்ம தர்மம் கிடையாது. அதனால இதெல்லாமும் பந்தப்படுத்துறது தான் அப்படின்னு சத்துவத்தை பத்தி சொல்றார். பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு கேட்கலாமா? அது எனக்கு இந்த கேள்வி வந்து ஒரு கஷ்டமான வேதத்துல வந்து ஏதோ அந்த ஐஐடியில நியூமெரிக்கல் ஆன்சர் கேட்கறாப்புல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஞானம் வந்துட போறது இல்ல. எனக்கு லிமிட் இருக்கு. கேள்வியே ரொம்ப கஷ்டமான கேள்விதான். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அதை நீங்க தான் ஜட்ஜ் பண்ணணும், எனக்கு தெரியாது. அது தகுதி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா பார்க்கலாம். அது எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆரம்பத்துல சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் கிளாஸ்ல சொன்னேன், இந்த 2வது கிளாஸ்ல மாயை சொல்லும்போது கரெக்டா வந்தது. முதல்ல லாஜிக் இருந்தது, கஷ்டமான மனசு பொருள். சோ காமயதா பகுஷ்யாம் பிரஜாயேதி சதபோ தப்யதா சதபத் தத்வா சோ காமயதா. ஆரம்பத்துல அப்படி இருந்தது. இந்த ப்ராசஸ் ப்ளோவ்ல நீங்க டைமை கற்பிக்கிறீர்கள். ஓ, சிருஷ்டிக்கு ஒரு டைம் இருக்குன்னு. அது எப்படி டைம் சதப்போ தப்பேதா, அது என்ன தபஸ் பண்ணிட்டு, அதை பரபிரம்மம் தபஸ் பண்றதில்ல. அதுக்கு காமம் கிடையாது, அதுக்கு இச்சை கிடையாது, கிரியா கிடையாது. அப்ப எப்படி இந்த காரணத்தை நம்ம அதுக்கு பண்ண முடியும்? அத ஒரு பரபிரம்மத்துக்கு நிறுத்தஞ்சா நிறுத்தஞ்சா நிலையனஞ்சா நிலையஞ்சான்னு அதுவே சொல்றது. காமமும் இல்ல, தபஸும் பண்ணல. இது ஞானமா இருக்கலாம். இதகும் சர்வ மஸ்ருதா. அப்புறம் பிரவேச ஸ்துதியில வரும்போது கொஞ்ச நாள் இருந்துட்டு தூங்கி இருந்த உடனே, ஓ நான் இப்ப வந்து ஆசைப்பட போறேன், சிருஷ்டி பண்ணிட்டு இப்படி பண்றேன் அப்படிங்கிறது மனசுக்கு ஒத்துவல்ல. அது அசையும் படல, தூங்கவும் இல்லை, எந்திரிக்கவும் இல்லை, எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. இதனுடைய ஆதி என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க ப்ராசஸ் போல டைம் ஷார்ட் போடுறேன், அது எனக்கு அது புரியல. அப்புறம் அசத்வா இதமக்ராசி, வேதமே சொல்றது முதல்ல அப்படி இருந்தது அப்படின்னு. அதுக்கு முதல்ல என்ன டைமா
இல்ல அதுக்கு ஆதியில மூல விதை வந்து அப்படி, அந்த மூலத்துல வந்து இந்த காமந்தான் வித்துவா இருந்து பிரபஞ்சமா தெரியுது உனக்கு. அப்ப பிரம்மமும் அந்த காமமும் தபசும் எல்லாம் ஒரே வஸ்து தான். ஒரே டைம்ல தான் இருந்திருக்கு. நீ புரிஞ்சுக்கிறது இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு மனசுக்கு தோணுது. அது அது காமம் தபஸ் எல்லாம் பண்ணிச்சுன்னு எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இல்ல கரெக்ட் தான். அதனாலதான் இந்த சிருஷ்டி பிரக்கிரியை அப்படிங்கிறதே ஒரு மெத்தடாலஜின்னு சொல்றோம். பாஷிகாரரே உபலப்தி இருக்கிறதுனால அனுப்பிரவேசம்னு சொல்றோம். உபலப்தினா எங்க நமக்கு அவைலபிளா இருக்கு? பிரம்மமானது இதம்ன்ற இடத்துல அவைலபிளா இருக்கா, நான்றதுல அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய சொரூபத்துல தான் அது அவைலபிளா இருக்கு. உபலப்தி எங்க இருக்குன்னா என் புத்தி குஹால தான் உபலப்தி இருக்கு. உபலப்தி ஈவன் தோ எதெல்லாம் இதுன்னு தெரியறதோ அதுவுமே என்னுடைய சுரூபம் தான்னாலும், ஆனா அந்த ஞப்தியை நான் தேடும் பொழுது எங்க எனக்கு கிடைக்கிறது? பிரஜப்தி இதுல கிடைக்கல, நான்ல தான் கிடைக்கிறது. அப்போ அப்போ அதனுடைய உபலப்தி வந்து உள்ள இருக்கிறதாக தெரியறது, புத்தி குஹையில இருக்கிறதாக தெரியறதுங்கிறதுனால அனுப்பிரவேசம் பண்ணி இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ இந்த சிருஷ்டி பிரக்கிரியையில என்ன சொல்றோம்னா, இந்த வெளியில இருக்கிறதையும் சிருஷ்டி பண்ணிட்டு அதே வஸ்துவானது உள்ளேயும் பூந்துடுது. ஏன்னா அது எப்படி சத்தியம் ஞானம் அதே தைத்திரியம் நீங்க சொன்னதுலயே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அந்த ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா, அந்த பிரம்மமாகிய ஆத்மாவிலிருந்து ஆகாசம் ஏற்பட்டது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா. தஸ்மாத்வா ஏதஸ்மாத்ன்ற பொழுது அந்த பிரம்மமாகிய இந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியது. அப்புறம் ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுல இப்படி, அதாவது ஒரே பிரம்மத்தில இருந்து தான் ஆகாசம் வாயு இந்த ஸ்தூல ஜெகத் வரைக்கும் வரிசையா சொல்லிட்டு வருது. அதே பிரம்மத்திலிருந்து தோன்றிய இந்த ஸ்தூல ஜெகத்துக்கு உள்ள அதே பிரம்மமே அனுப்பிரவேசம் பண்ணிட்டு அப்படின்னா என்னன்னா, வெளியிலன்னு சொல்றதும் பிரம்மன் தான், உள்ளன்னு சொல்றதும் பிரம்மன் தான். ஆனா மாயா காரியமாக உள்ள வெளியாக எனக்கு தெரியறது. அந்த உள்ள வெளியிலன்னு தெரியும் பொழுது அந்த பிரம்மம் எங்க எனக்கு அவைலபிளா இருக்குன்னா அது வந்து நான்ற சுரூபத்துல தான் இருக்கு. அதனாலதான் யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோம்னி, இந்த பரம வியோமமாகிய புத்தி குஹையில உபலப்தி இருக்கிறதுனால உள்ள புகுந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இங்க அதுதான் ஆகாசம்னா இங்க ஆகாசம்னா பிரகாசம். ஆகாசம் ஆனா எல்லா இடத்துலயும் இருந்து காசம்னா பிரகாசம்னு சொல்லிக்கலாம். ஆகாசம்னா ஸ்பேஸ் கிடையாதுல்ல. இல்ல ஆகாசம்னா ஸ்பேஸ் தான். நம்மளா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த அவகாச ஆனா எங்கேயும் பிரதாத்ரு இருக்கும் மேலும் தெரியும். காசத்தை என்ன பிரகாசிக்கிறதுன்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு மீனிங் இருக்கு. ஆசமந்தாத் காஷத்தை நீங்க ஒரு யுத்பத்தியில சொல்ற பாஷ்யக்காரர் வந்து அந்த இடத்துல ஆகாசம்ங்கிறது அவகாச பிரதாத்திர ஆகாசம்னு ஸ்பேஸ தான் சொல்றார். ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் தானே எனக்கு. ஸோ இல்ல நீங்க கேட்ட அந்த மெயின் கொஸ்டினோட அர்த்தம் இதுல என்னன்னா, அனுப்பிரவேசம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அப்ப நம்ம அனுப்பிரவேசம் பண்ணிட்டுன்னு சொல்லும் பொழுது வாட் ஸ்டார்டட் திஸ், திடீர்னு சதேவ சௌமிய இதமக்கராசி திடீர்னு எப்படி வந்து இந்த சிருஷ்டி ஏற்பட முடியும்? அதனால ஒரு காமனம் பண்ணித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா வந்து மாயை எங்கேருந்து உற்பத்தி ஆறுது, ஏன் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிற கேள்விலாம் வர்றதுனால பிரக்கிரியையில வந்து அந்த சோகாமியத்தை சொல்லப்படுறது. இங்க நான் அதை ஏன் சொன்னேன்னா, அந்த சோகாமியத்தை வந்து ஒரு ஒரு மூலம் தான், அதுக்கு டைம் கிடையாது. அது அதனுடைய எதேச்சையாவே இருக்கு. அது காரணத்துக்காக அதுக்கு ஒரு நம்மதான் டைம் சிருஷ்டியே கிடைச்சிச்சு. இல்லைன்னு சொல்லிடுறோமே, டைமே சிருஷ்டிக்குள்ளதானே வருது. அது பிரச்சனை இல்ல. இப்ப ஏன் இதை சொல்ல வேண்டி இருந்ததுன்னா, கர்ப்பம் ததாமி அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதை ஏன் பகவான் சொல்றார் அப்படிங்கிறது பொழுது அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் கர்ப்பம்னு சொல்றாரு இங்க. எந்த ட்ரிகர்னால சிருஷ்டி ஏற்பட்டதுன்னா சோகாமயத்தை, அந்த காமம் தான் இந்த இடத்துல வந்து கர்ப்பம் ததாமிங்கிற வார்த்தையினால. அந்த காமம் யாருக்கு இருக்கு? அதுவே மாயை தானே. காமம் அதுதான் சொல்றோம் நம்ம அந்த லெவலுக்கு. அதான் அது நம்ம இத வந்து அதனால அப்படின்னா சிருஷ்டியே இல்ல. ஏது சிருஷ்டி? பாரமார்த்திகமா பார்த்தா சிருஷ்டி இல்ல. நம்ம பிரக்கிரியையாக சிருஷ்டியை சொல்லும் பொழுது இந்த லிங்க் கொடுக்கலன்னா உங்களுக்கு சிருஷ்டி ஏன் ஏற்பட்டதுங்கிறது சொல்ல முடியாது. அதனால அது சொல்றோம். சரி, அறியும். அப்புறம் அது ஒண்ணு அது அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க, அது கேன்சர்.
இந்த பிரவச்சனக்காரெல்லாம் என்னமோ சம்சாரம் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பயத்தை உண்டு பண்ணி சம்சாரம் துக்கம் சம்சாரம் துக்கம் சம்சாரம். என்ன பொறுத்த மட்டும் அந்த மாதிரிலாம் துக்கமா தெரியல, கட்டப்பட்டிருக்கேன், பகவான் நன்னா பண்ணிருக்காரு, சந்தோஷமா தான் இருக்கேன், என்ன எல்லாரும் துக்கம் ஒரே வேண்டி மாதிரி இல்ல கிடக்குறது. இல்லையோ அவன் காரியத்துல வந்தா எந்த ஜென்மம் எடுத்தாலும் நன்னா பண்ணிட்டு போயிடுவேன். இவ வந்து மோட்சத்தை பண்ணி இது என் துக்கம்னு ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு எதுக்கு வேண்டிக்கணும், இது நன்னாத்தான் இருக்கு, இதை விட ஆனந்தம்